புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பங்களா குளத்தை சுற்றி 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை 2 மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் பெய்த தொடர் மழையில் ஃபேவர் பிளாக் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கிறது. கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் மாலை நேரங்களில் குளத்தை சுற்றி நடைப்பயணம் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது சாலை சிதிலமடைந்துள்ளதால் அச்சத்துடன் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தரமற்ற சாலையை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரம்பக்குடி பேரூராட்சிக்கு அருகாமையில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பங்களாகுளம், அந்த பங்களாகுளத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 53 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் ஒரு பேவர் பிளாக் சாலை அமைத்தார்கள். அந்த சாலை பார்த்தீங்கன்னா காட்டில் யானை பிடிக்க பாருங்கள், ஒரு பொலிப்பந்தல் போட்டு வச்சு யானை அந்த பள்ளத்துக்குள்ள விழுங்க. அது மாதிரி அது இப்போ வாக்கிங் போகிறாங்க, காலையில் வாக்கிங் போகிறாங்க, சாயந்தரம் வாக்கிங் போகிறாங்க. இப்போ மழை நேரத்தில் அது தரம் இல்லாமல் போட்டதினால் அதில் நடக்கிறவங்க அந்த பள்ளம் ஏற்படுது. அந்த பேவர் பிளாக் பள்ளமாக கீழே போகுது, கால் புதையுது. அது புதகுழியா அல்லது சாலையா என்றே எங்களுக்கு தெரியலை. அது தரமில்லாமல் போட்ட அந்த கான்ட்ராக்டுக்காரருக்கு உதவியாக இருந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ரோடு போடாமே இருந்திருக்கலாம். ரோடு போட்டு நாங்கள் மக்களுக்கு பண்ணுறோம்னு மக்கள் வரிப்பணம் 53 லட்சம் ரூபாயை அவர்கள் ஏப்பமிடுவதற்காக இது ஒரு இதாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. சிமெண்ட் போட்டாங்களா, அதை மண் போட்டு கட்டினாங்களா என்னன்னே தெரியல. அதில் நடந்தால் கல் விலகிக்கிறது, கீழே போய்கிட்டு இருக்கு, பள்ளமாக போகுது, புதகுழி மாதிரி போகுது. அது உயிர் பழி வாங்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாலையை அகற்றிட்டு தரமான சாலையை போடணும். இந்த சாலை அமைத்த கான்ட்ராக்டர் அதுக்கு உறுதுணையாக இருந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அது அமைக்கப்பட்டது? அது இப்போதான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்டது. ஆனால் அமைச்சத்திலிருந்து அந்த ரோடு சரியில்லை, தரமில்லாத சாலை அமைக்கிறார்கள்னு அப்போவே நம்ம பேரூராட்சியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அரசு அதிகாரிகளை பார்த்து நாங்கள் மனுவும் கொடுத்துருக்குறோம். அமைக்க சொல்கிறோம்னா கொஞ்ச நாள் வேலையை தேக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தரமில்லாத சாலை போடுறாங்கன்னா நிறைய லஞ்ச ஊழல் பணம் விளாண்டுருக்கு. அரசு அதிகாரிகளிடத்தில் லஞ்சத்தை கொடுத்து விட்டு தரமில்லாத சாலை அமைத்து மக்களை காவு வாங்குவதற்காக இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம்.